வாடகை வீட்டில் இருக்கவங்க வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கு, இல்லை வாடகை வீடே சொந்த வீடாக மாறுறதுக்கு வீட்டுக்காரர் வந்து எழுதி கொடுக்க மாட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், அந்த வீடை வாங்குற அளவுக்கோ இல்லை நீங்கள் சொந்த வீடு வாங்குற அளவுக்கோ உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் எந்த வீட்டில் குடியிருக்கீங்களோ அந்த வீட்டில் வந்து புதன்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓலையில் வந்து நித்திய கல்யாண செடிக்கு வந்து காப்பு கட்டினாலும் சரி, இல்லை காப்பு கட்டாமல் அப்படியே அந்த மண்ணோடு எடுத்துகிட்டு வந்து உங்களோட வீட்டில் வளர்த்து வந்தாலே போதும். அதில் இந்த செடி நித்திய கல்யாண செடியை உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்தாலே வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கிடுவாங்க. அவ்வளோதான், மந்திரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் நித்திய கல்யாண செடியை நீங்கள் வளர்க்கணும். அதை நீங்கள் புரியிட்டு வந்தாலும் சரி, காப்பீடு எடுத்தாலும் சரி, நீங்கள் விதை போட்டு வளர்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் நர்சரி இந்த மாதிரி கார்டனில் இருந்து எடுத்து வாங்கினாலும் சரி, எடுத்துட்டு வந்து அதை உங்கள் வீட்டில் வச்சுருங்க. எதுனாலும் வைக்கலாம். சொல்லுங்க, இது ஏதாவது சந்தேகம் இருந்தால் மைக்கை பிடிச்சி கீழே கேளுங்க. என்ன என்ன தேங்காய் சுத்துறது? இப்ப இது வந்து நமக்கு வந்து பணம் சேர்ந்து அந்த வீட்டை வாங்குவோமா, இல்ல வீட்டுக்காரர் இந்த வீட்டவே கொடுக்கறதுக்கு சொன்னல, வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு பணம் சேர்ந்தா நீங்க இந்த வீட்டை வாங்குறதுக்கு உங்களோட வாழ்க்கை வந்து உயிரும். அவ்வளவுதான். அந்த வீடு வாங்கினாலும் சரி, நீங்க வேற வீடு வாங்கினாலும் சரி, ஒன்னும் சொந்த வீடு வாங்கிடுவாங்க, இல்ல அதே வீட்டை வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. வீட்டுக்கார நீங்க நித்திய செடி அடிச்சு வீட்டை விலைக்காக கொடுத்துட்டு போயிடாங்க.